விஷால் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ. உணர்ச்சி பூர்வமாக பேசிய நடிகர். முக்கிய அறிவிப்பை அறிவித்த முதல்வர் விஜய் அவர்கள். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். ஹாய் வியூவர்ஸ். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நடிகரும் ஆகிய நடிகர் விஷா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இது தெரியாது, இதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எதுக்கு இப்போ திடீர்னு இந்த வீடியோ வெளியிடணும்? அதான் அந்த வீடியோவில் அவருக்கு கையில் அடிப்பட்ட மாதிரியும் ஒரு பேண்ட்லாம் அவர் கட்டியிருக்காரு. இதை பார்த்த பிறகு ஃபேன்ஸ்லாம் ஐயோ அவருக்கு என்ன ஆச்சு, என்ன திடீர்னு பேண்ட்லாம் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ விஷால் அவர்கள் எதுக்கு இந்த வீடியோ வெளியிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி தான் எல்லாரோட மனசுலையும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அரசாணை காலை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த ஒரு விஷயம் நேற்றுலேருந்தே பேசி தான் இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் கடைகள், அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4765 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதுவும் எங்கெங்கே இருக்க டாஸ்மாக் கடைகள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு, காலேஜி, கோயில்கள், அப்புறம் பஸ் ஸ்டாப்பு, இதுக்கு பக்கத்தில், அதாவது 500 மீட்டர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படும், அது 2 வாரத்துக்குள்ள அப்படின்ற ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இந்த ஒரு அரசாணை மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு தக்கதாக இருக்குது. ஏன்னா எல்லாம் என்ன சொல்லலாம்னா, சீக்கிரமாக டாஸ்மாக் கடையை மூடுங்கப்பா, அப்படி மூணாதான் மக்களுக்கு நல்லது, முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இருக்க கவர்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதை அப்ரிசியேஷன் பண்ணுற விதமாக நடிகர் விஷால் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தளபதி, எங்கள் விஜய் அண்ணா இப்படி சொல்லிட்டு கடைசியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட், நீங்கள் பண்ண விஷயம் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்னார், டாஸ்மாக் கடைகள் இருக்குது, மக்களுக்கு பிடிக்கல, அது முக்கியமாக பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம், எல்லாம் மூடிடுங்க, டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுங்க அப்படின்னு சொல்கிற விதமாக இப்போ நீங்கள் வந்த உடனே இந்த ஸ்கூலு, காலேஜி, அப்புறம் பஸ் ஸ்டாப்பு, கோயில் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக் கடை மூடுறதுனால பெண்கள் இதுக்கப்புறம் அங்கே பாதுகாப்பாக போவாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு அந்த வீடியோவில் உணர்ச்சி பொங்க விதமாக அவர் பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு விசில் அடிக்க தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு விசில் அடிக்கிற விதமாக அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஃபேன்ஸ் எப்பா இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்கா அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் பண்ணது மிக 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 முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை, அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. விஷால் மட்டும் இல்லைங்க, மக்கள் எல்லாருமே சரி இந்த ஒரு நடவடிக்கையை எல்லாரும் வரவேற்கிறாங்க. டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறையுமோ, இதுக்கப்புறம் மக்களை நிம்மதியாக வெளியே போகலாமோ அப்படின்ற எண்ணம் தான் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்குங்களே. ஓகே மக்களே, சிஎம் விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடையை மூடியிருக்கார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தமிழ்நாட்டின் முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அரசாணை காலை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த ஒரு விஷயம் நேற்றுலேருந்தே பேசி தான் இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் கடைகள், அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4765 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதுவும் எங்கெங்கே இருக்க டாஸ்மாக் கடைகள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு, காலேஜி, கோயில்கள், அப்புறம் பஸ் ஸ்டாப்பு, இதுக்கு பக்கத்தில், அதாவது 500 மீட்டர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படும், அது 2 வாரத்துக்குள்ள அப்படின்ற ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இந்த ஒரு அரசாணை மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு தக்கதாக இருக்குது. ஏன்னா எல்லாம் என்ன சொல்லலாம்னா, சீக்கிரமாக டாஸ்மாக் கடையை மூடுங்கப்பா, அப்படி மூணாதான் மக்களுக்கு நல்லது, முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இருக்க கவர்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதை அப்ரிசியேஷன் பண்ணுற விதமாக நடிகர் விஷால் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தளபதி, எங்கள் விஜய் அண்ணா இப்படி சொல்லிட்டு கடைசியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட், நீங்கள் பண்ண விஷயம் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்னார், டாஸ்மாக் கடைகள் இருக்குது, மக்களுக்கு பிடிக்கல, அது முக்கியமாக பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம், எல்லாம் மூடிடுங்க, டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுங்க அப்படின்னு சொல்கிற விதமாக இப்போ நீங்கள் வந்த உடனே இந்த ஸ்கூலு, காலேஜி, அப்புறம் பஸ் ஸ்டாப்பு, கோயில் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக் கடை மூடுறதுனால பெண்கள் இதுக்கப்புறம் அங்கே பாதுகாப்பாக போவாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு அந்த வீடியோவில் உணர்ச்சி பொங்க விதமாக அவர் பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு விசில் அடிக்க தெரியாது
அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து ஒரு விசில் அடிக்கிற விதமாக அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஃபேன்ஸ் வந்து எப்பா இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்கா அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் பண்ணது மிக 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 முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை, அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. விஷால் மட்டும் இல்லைங்க, மக்கள் எல்லாருமே சரி இந்த ஒரு நடவடிக்கையை வந்து எல்லாரும் வரவேற்கிறாங்க. டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறையுமோ, இதுக்கப்புறம் மக்களை வந்து நிம்மதியாக வெளியே போகலாமோ அப்படின்ற எண்ணம் தான் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்குங்களே. ஓகே மக்களே, சிஎம் விஜய் அவர்கள் வந்து 717 டாஸ்மாக் கடையை மூடியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தமிழ்நாட்டின் முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசாணை வந்து காலை வெளியிட்டிருந்தாரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நேற்றுலேருந்து பேசி தான் இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் கடைகள், அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து 4765 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அதுவும் எங்கெங்கே இருக்க டாஸ்மாக் கடைகள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு, காலேஜி, கோவில்கள், அப்புறம் பஸ் ஸ்டாப்பு, இதுக்கு பக்கத்தில், அதாவது 500 மீட்டர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளாக வந்து மூடப்படும், அது 2 வாரத்துக்குள்ளே அப்படின்ற ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இந்த ஒரு அரசாணை வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு தக்கதாக இருக்குது. ஏன்னா எல்லாம் என்ன சொல்லலாம்னா, சீக்கிரமாக டாஸ்மாக் கடையை மூடுங்கப்பா, அப்படி மூணாதான் வந்து மக்களுக்கு நல்லது, முக்கியமாக பெண்களுக்குலாம் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இருக்க கவர்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதை அப்ரிசியேஷன் பண்ணுற விதமாக நடிகர் விஷால் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் தளபதி, எங்கள் விஜய் அண்ணா இப்படி சொல்லிட்டு கடைசியாக வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட், நீங்கள் பண்ண விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் வந்து கொடுக்க போகுது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சொன்னார், டாஸ்மாக் கடைகள் இருக்குது மக்களுக்கு பிடிக்கல, அது முக்கியமாக பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் மூடிடுங்க, டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுங்க அப்படின்னு சொல்கிற விதமாக இப்போ நீங்கள் வந்த உடனே வந்து இந்த ஸ்கூலு, காலேஜி, அப்புறம் பஸ் ஸ்டாப்பு, கோயில் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக் கடை மூடுறதுனால பெண்கள் வந்து இதுக்கப்புறம் அங்கே பாதுகாப்பாக போவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து உணர்ச்சி பொங்க விதமாக அவர் பேசியிருக்காரு. நான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து விசில் அடிக்க தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து ஒரு விசில் அடிக்கிற விதமாக அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஃபேன்ஸ் வந்து எப்பா இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்கா அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் பண்ணது மிக 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 முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை, அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. விஷால் மட்டும் இல்லைங்க, மக்கள் எல்லாருமே சரி இந்த ஒரு நடவடிக்கையை வந்து எல்லாரும் வரவேற்கிறாங்க. டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறையுமோ, இதுக்கப்புறம் மக்களை வந்து நிம்மதியாக வெளியே போகலாமோ அப்படின்ற எண்ணம் தான் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்குங்களே. ஓகே மக்களே, சிஎம் விஜய் அவர்கள் வந்து 717 டாஸ்மாக் கடையை மூடியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்புடன் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.